இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலேதான் நீங்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தீர்கள். வேலூர் மாவட்டத்தை பிரித்து ராணிப்பேட்டை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்க வேண்டும் என்று உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக இன்றைக்கு ராணிப்பேட்டை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை தோற்றுவித்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இது மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு. ஒரு மாவட்டத்தை பிரித்து தனியாக இயக்க வேண்டும் என்று சொன்னால் சுமார் 400 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க வேண்டும். பல்வேறு துறை சேர்ந்த அலுவலகங்கள் வர வேண்டும். மாவட்ட ஆட்சி அலுவலகம், காவல்துறை, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களும் இன்னும் அதை சார்ந்த பல அலுவலகங்கள் ஒரு மாவட்டத்தில் வருவதற்கு அரசு சுமார் 400 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும். இந்த மாவட்டத்தை பிரிப்பதற்காக நீங்கள் வைத்த கோரிக்கையை, பல ஆண்டுகளாக வைத்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு தமிழகத்தில் அடியோடு சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது. இன்னைக்கு பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, முதியோர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இதற்கு காரணம் போதைப் பொருள் விற்பனை. இன்றைக்கு போதைப் பொருள் பல வடிவத்தில் வெளியிலே வந்து மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் அதை பயன்படுத்தி சீரழியக்கூடிய சூழ்நிலை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறது. ஒரு மாநிலம் சிறந்து விளங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்க வேண்டும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 51 மாத காலத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. எங்கே பார்த்தாலும் தமிழகத்தில் கிராமத்திலிருந்து நகர வரை போதைப் பொருள் விற்பனை. அந்த போதைப் பொருள் விற்பனையால நம்முடைய இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் அதற்கு அடிமையாகி அதை பயன்படுத்தி சீரழியக்கூடிய காட்சி இன்றைய தினம் நாம் பார்க்கப்படுகிறோம். இதனால் அவர் மட்டும் சீரழிவதில்லை, அந்த குடும்பமே, அவரை நம்பி இருக்கின்ற குடும்பம் நடு தெருவில் வருகின்ற சூழ்நிலையை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. இந்த போதை ஆசாமிகளால் தான் இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. தினந்தோறும் நம்முடைய செய்தித்தாளை பார்த்தாலும் சரி, ஊடகத்தில் பார்த்தாலும் சரி, வலைதளத்தில் பார்த்தாலும் சரி, இன்றைக்கு தமிழகத்திலே கொலை நடக்காத நாளே இல்லை. அந்த அளவுக்கு தமிழகம் கொலை நிறைந்த மாநிலமாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறது என்பதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் மட்டும் கடந்த 7 மாதத்தில் 850 கொலைகள் நடந்திருக்குது. 850 கொலைகள் இந்த 7 மாசத்துல. நம்முடைய கடந்த 18 நாட்களில் 63 கொலைகள் நடந்திருக்குது. ஆக தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சீர்கிட்டு இருப்பதற்கு இதுவே சான்று. ஒரு மாநிலம் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று சொன்னால் அதிலே முதல் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்க வேண்டும். சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருந்தால்தான் எல்லா துறையும் சிறந்து விளங்கும். ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமை இல்லை. ஒரு திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்ற நிலையை நாம் பார்க்கிறோம்.